பாருங்கப்பா, இப்போ மணி 3 ஆகுது. செம்மையா வெயில் கொளுத்துது. அதனால தான் என் செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், ஒரே குச்சி குச்சியாக இருக்குது. இந்த செடியெல்லாம் ஏன்னு பார்க்குறீங்களா? நிறைய பூச்சி அடிச்சிருச்சுங்க. அதனால் நான் அதோடய இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அது இப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ப்ரே தினமும் கண்டிப்பாக கொடுங்க. இல்லைன்னா வந்துட்டு நம்ம ரோஸ் செடி வந்துட்டு அதோடய இலையெல்லாம் கருக ஆரம்பிச்சிருதுங்க. இப்போவே நிறைய வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் ரோஸ் செடிங்களுக்கு நிறைய ஸ்ப்ரே ஒரு நாளைக்கு 3 டைமாச்சும் கொடுங்க. இந்த டிஏபி, மிக்சிங் ஃபெர்டிலைசர், என்பிகே இந்த கொடுக்குறவங்க எல்லாம் ஆஃபாக மாற்றிக்கங்க. ஃபுல்லாக கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா செடி வந்து ரொம்ப வாடிடும்ப்பா. அதனால் எல்லாத்தையுமே பாதி பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக பாதி பாதியாக கம்மி பண்ணியே ஆகணும். நீங்கள் தண்ணி மாத்திரம் நிறைய கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணாதாங்க இந்த மார்ச், ஏப்ரல், மே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நம்ம அப்போ தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியும் நம்ம செடியை.